மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதாவது டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதிலிருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. மின்சார துறையில இருந்து தாங்க வெளியாயிருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் வேலை, அதனால நல்ல சம்பளம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வாழ்க்கையில செட்டில் ஆகலாம். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலைக்கு எடுக்குறாங்க. 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. சரிங்க. இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்பிகேஆர் மாளிகை 144 அண்ணா சாலை, சென்னை 6,02,000ல வசிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ போஸ்ட் டேட்டா அனாலிசிஸ்ட் வேலை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கு. 2 வேகன்சி தாங்க இருக்கு. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். எதுல? இன்ஜினியரிங்ல, இல்லன்னா எக்கனாமிக்ஸ்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ, இல்ல ரிலேட்டட் ஃபீல்டுலயோ படிச்சிருந்திருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து டேட்டா அனாலிசிஸ்லயோ, இல்ல பவர் சிஸ்டம்லயோ, பப்ளிக் பாலிசி ஆர் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருந்திருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட ஃபர்தரா ஒரு 2 வருஷத்துக்கு நம்மனால எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு 4 டூ 6 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல, இல்ல ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல, இல்ல ஆப்ரேஷன்ல, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல, இதுல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பைத்தன், ஆர், டென்சர் ஃப்ளோ, சைக்கிட் லேர்ன் இது படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. வேற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, பவர் பிஐ, டேபுலோ, எஸ்கியூஎல், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடிஎல் ப்ராசஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏஎம்எல் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏஜ் மேக்ஸிமம் 35 ஆக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சால்டேட்டடா ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பிரிச்சு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நல்லபடியா உங்களுக்கு பேச தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா https://www.tnpdcl.org/en/tnpdcl/ அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரஸ்க்கு நீங்க போய் பார்த்துட்டு நீங்க இதுக்கு வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலரா நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன சொல்றது, கவர்மெண்ட் வேலை. அதனால அனுப்பிச்சு விடுங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி நல்லபடியா வாழலாம். நன்றி மக்களே.